ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அமேசான் அப்ளிகேஷன் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறீங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அமேசானில் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியுமோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷனில் அந்த பொருளை வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செக் பண்ணி என்றைக்கு ரேட் கம்மியாக தான் அன்றைக்கி தான் நம்ம வந்து ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமேசானில் ஒரு பொருளோட ரேட்டை வந்து ட்ராக் பண்ணுறக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் பற்றின விவரங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரைஸ். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லாகின் வித் கூகுள் ஆர் வித்தவுட் சைன்இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கங்க. லிங்க் பண்ண பிறகு கீழே இருக்கிற இந்த ரெண்டாவதாக இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து நமக்கு அமேசான் அப்ளிகேஷனுக்குள்ளே போகும். இப்போ நான் இந்த வாட்ச் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணி மறுபடியும் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து வாட்சோட லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஷோ ப்ரைஸ் சார்ட் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா என்னென்னைக்கு வந்து என்னென்ன ரேட்டில் வந்து அந்த வாட்சோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கிளியராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் எந்த ப்ராடக்டோட ரேட்டு வேணும்னாலும் இந்த மாதிரி கிராஃப் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ராக் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் ரேட் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு காமிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து லோயஸ்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 259 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் அலர்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்திங்கன்னா நோட்டிஃபை மீ வென் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ எந்த ப்ரைஸ் இப்போ வந்து 260 270 ரூபா போனாலோ அல்லது 240 ரூபா போனாலோ எந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆனாலே அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் மாறினாலே எனக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டாவது இருக்கிற எவரி சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து இப்போ 240 ரூபா வந்த உடனே எனக்கு அலர்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ 240 அப்படின்னு டைப் பண்ணிட்டு ட்ராக் ப்ராடக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து 240 ரூபா வந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். அன்றைக்கி வந்து நான் அந்த ப்ராடக்ட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் அமேசான்லேருந்து. ஸோ இதே மாதிரி வேறு ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணாலும் இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் அமேசானில் எந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு என்றைக்கு ரேட் வந்து கம்மியாகுதோ அன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அந்த பொருளை வாங்கிக்கிங்க. இந்த அப்ளிகேஷன் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.